எல்லாமே அனுபவம் தாங்க. பாண்டியராஜனின் தமிழ் வணக்கம். நம்ம நினச்சிட்டு இருப்போம், இது என்கிட்ட இருக்குது, இது இல்லை, இது கொஞ்சம் சுமாராக இருக்குது. எல்லா மனிதனுக்குள்ளாரையும் இருக்குது இல்லைன்ற மாதிரி எனக்கு இவ்வளோ இருக்குது. கொஞ்சம் குழப்பமாக இருக்கு இல்லைங்க. நாம் நினைக்கிறத விட கண்டிப்பாக அதிகமாக இருக்கிறது 4 விஷயம். சில விஷயம் நினைக்கிறத விட கம்மியாக இருக்கும், கூடுதலாக கூட இருக்கும். ஆனால் இந்த 4 விஷயம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஒன்று, நம்ம வயசு. ஒத்துக்கவே மாட்டோமே இல்லையா? அதுவும் தன்னை ரொம்ப மிகைப்படுத்திக்கிறவன் தான் வயசை குறைச்சே தான் நினச்சிட்டு இருப்பார். முடிஞ்சளவு கொஞ்சம் குறைச்சே தான் வெளியே சொல்லுவார். அதிகாரப்பூர்வமாக இருக்கிற இடத்துல ஏமாற்ற முடியாது. ஒரு பொது இடத்துல தான் வயசை குறைச்சே தான் காட்டுவாங்க. இது நம்ம நினைக்கிறத விட கம்மியாக. இன்னொன்று, நமக்கு எதிரியே இல்லைன்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் ரொம்ப நல்லவங்க, முடிஞ்சளவு யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன், யாரையும் காயப்படுத்த மாட்டேன், ஏன் உண்டு நான் உண்டு. இப்படி சொல்கிறவங்களுக்கு எனக்கு எதிரியே இல்லைன்னு நினைப்பாங்க. நண்பர்களே, மறந்துடாதீங்க, நீங்கள் நினைக்கிறத விட உங்கள் வாழ்நாளில் உங்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருக்கும். ஆனால் அவன் நண்பனாக தான் பழகிட்டு இருப்பான், உனக்கு சிநேகிதமாக தான் இருப்பான். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அவனை காயப்படுத்தின அந்த வடுவை மறக்காமல் உங்களுக்கு பின்னாடி இருந்து உங்களுக்கு குழியை தோண்டிகிட்டே இருப்பான். ஆக 2வது விஷயம், நீங்கள் நினைக்கிறத விட எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க. 3வது, ஏங்க நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறேங்க, பாருங்கள், நல்லா சாப்பிட்றேங்க, நல்லா தூங்குறேங்க, ஓடி ஆடிட்டு இருக்கிறேங்க, எனக்கு எந்த வித நோயும் கிடையாது அப்படின்னு நீங்கள் வாயில் சொல்லுவீங்க. ஆனால் உங்களுடைய வயதை தாண்டி உங்கள் உடல் உறுப்புகள் தேய்மானம் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறத விட உங்களுக்கு நோய்கள் அதிகம் இருக்கும். ஏதோ ஒரு நேரத்தில் தான் அது வெளிப்படுத்தும். ஆக 3வது, நீங்கள் நினைக்கிறத விட உங்களுக்கு நோய்கள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அப்போ வயசு அதிகமாக இருக்கும், எதிரி அதிகமாக இருக்கும், நோய் அதிகமாக இருக்கும். இன்னொன்று தான் பிரதானம், நான் யாருக்கிட்டையும் கை நீட்ட மாட்டேங்க, யாருக்கிட்டையும் நான் கடன் பட்ட மாட்டேன். தெரியுங்களா? ஒரு பையன் என்னை கேள்வி கேட்க மாட்டான் அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்லிடுவோம். ஆனால் நீங்கள் நினைக்கிறத விட நீங்கள் அதிகமான ஆட்கள்கிட்ட கடன் பட்டிருப்பீங்க. அன்பால், பாசத்தால், பணத்தால், பொருள் உதவியால், இல்லை உதவி வாங்கி திருப்பி செலுத்த முடியாமல், இப்படி பல ரூபங்களில் கண்டிப்பாக நீங்கள் கடனாளியாக தான் இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம நாட்டிலே பாருங்கள், இந்த மொய் வைக்கிற கலாச்சாரம். பத்திரிக்கை வச்சோன்னே அந்த நோட்டை தான் எடுத்து பார்ப்போம். இவர் 250 ரூபாய் வச்சுருக்கிறார், 500 ரூபாய் வச்சுருக்கிறார், 1000 ரூபாய் வச்சுருக்கார், திருப்பி செலுத்தணும். இப்படி நாம் அன்பளிப்பையே திருப்பி செலுத்தணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஆக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாரையும் நீங்கள் நினைக்கிறத விட 4 விஷயம் அதிகமாக இருக்கும். உங்கள் வயசு, உங்கள் எதிரி, உங்கள் நோய், உங்கள் கடன். எல்லாமே அனுபவம் தாங்க.